நீங்க நம்பலனாலும் இது சொரக்காயில பண்ண அல்வா தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா செம்ம டேஸ்டிங்க. ஒரு சின்ன சொரக்காய் எடுத்துட்டு தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிறதுல துருவி எடுத்துக்கலாங்க. காய் கொஞ்சம் முத்தலா இருக்கிற மாதிரி இருந்தா ரெண்டா வெட்டி நடுவுல இருக்கிற விதை பகுதியை எடுத்துட்டு அப்புறமா துருவிக்கோங்க. எலசா இருக்கிறதுனால நான் அப்படியே துருவி எடுத்துட்டேங்க. துருவுறது ரொம்ப ஈஸியாவே இருக்குங்க. ஒரு அடி கனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாயில ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு கொஞ்சம் முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வேற எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது வறுத்த முந்திரியை தனியா எடுத்து வச்சுட்டு அதே நெய்ல நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க சுரக்காய் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா அடிகனமான கடாயா இருக்கணுங்க, இல்லைன்னா குக்கர் பேஸ் இருந்தா கூட எடுத்துக்கலாம். வதக்கி விட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். கரெக்டா 10 நிமிஷத்துல காய் வெந்துருங்க. நடுவுல ஒரு 2 தடவை எடுத்து கலந்து விடணும். வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி கூட அதே மாதிரி சிம்ல 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா வெந்துரும். இது அப்படியே நீங்க குக்கர்ல கூட வச்சுக்கலாம். வதக்கி விட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு 3 விசில் விட்டீங்கன்னா காய் சூப்பரா வெந்துரும். நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும், அவ்வளவுதாங்க. ஏன்னா காய் வதங்கினதுமே பாருங்க ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்ப இது கூட தேவைப்பட்ட ஃபுட் கலர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, எந்த கலரா இருந்தாலும். நான் இன்னைக்கு எல்லோ சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சு நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்தி காயோட சேர்ந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகி அடியில அப்படியே ஒட்டாம வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க சிம்ல வச்சு கிளறணும். சும்மா அப்படியே சர்க்கரை கரைஞ்சதுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்வீட் பொரியல் மாதிரி ஆயிரும். அல்வா அப்பதான் வரவே வராதுங்க. இப்ப நல்லா பாத்திரத்துல ஒட்டாம வந்துருச்சு. இப்பவும் அடுப்பு ஆன்ல தான் இருக்கு, சிம்ல. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரியும் உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி வறுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்த்தோம், அதனால இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது ஆறினாலும் ரொம்ப கெட்டியெல்லாம் ஆகாம ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நம்ம பூசணிக்காயிலையும் அல்வா செய்யலாம். ஆனா சொரக்காயில ஒரு தடவை கூட செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சுரக்காய் வேக வைக்கும் போது மட்டும் சிம்ல வச்சுட்டு அப்படியே 10 நிமிஷம் விட்டுறாதீங்க, கண்டிப்பா அடிப்பிடிச்சிரும். நடுவுல 2-3 தடவை கலந்து விடுங்க. இல்லன்னா கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி கூட சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க.